ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வரைஞ்சிருக்கிறது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தலை மகேந்திர சிங் தோனி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே வில்லோ சார்கோல், இதுதான் வச்சு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்லைன் ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். அண்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா டாம்பாய் 03 எரேசர். ஸோ இது வந்து ஜஸ்ட் எங்கெல்லாம் ஹைலைட் வருதோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ பேப்பர் ஒயிட் ஈஸியாக கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு, நீங்கள் ஏதாவது ஒரு சிந்தட்டிக் ஹேர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரஷ்ஷை. இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து ஏன்னா ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சார்கோல் கம்ப்ரஸ்டு. ஸோ இந்த கம்ப்ரஸ்டு சார்கோல் தான் எங்கெல்லாம் வந்து டார்க்கர் வேல்யூ வருதோ அதை வந்து ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இது வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப்பு. ஸோ இந்த பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு எங்கெல்லாம் சின்ன ஏரியா வருதோ அந்த இடத்துலலாம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டிஷ்யூ பேப்பர். ஸோ இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு நான் லார்ஜர் ஏரியாவில் பிளெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவுட்லைன் ஸ்கெட்ச் நான் போட்டுறேன். ஸோ உங்களுக்கு கார்னரில் தெரியும், இந்த இமேஜ் தான் வந்து தோனியோட இமேஜ். இதை தான் வந்து ரெஃபரன்ஸாக நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஏன் எடுத்தேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதில் வந்து நல்லாவே ஷேடோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஷேடோ ஏரியா நல்லா கவர் பண்ணிங்கன்னா சார்கோலில் அதுவும் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ அதனால தான் இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சும்மா ரஃப்பாக வந்து அவுட்லைன் ஸ்கெட்ச் போட்டுக்கிறேன். அந்த ஹெட்டு, நோஸ், அப்புறம் ஐஸ் அண்டு சின், இதுக்கு எல்லாமே வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் நான் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக வந்து எரேஸ் பண்ணிடலாம் இந்த சார்கோலில். ஸோ இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து லைட்டாக டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சு தேய்ச்சாலே போதும், இது கம்ப்ளீட்டாக நமக்கு எரேஸ் ஆகி வந்துடும். ஸோ நீங்கள் இதில் என்ன அளவுக்கு இம்ப்ரெஷன் கொடுத்தாலுமே சரி, இதுக்கு அந்த பேப்பரில் போய் டச் ஆகாது. ஸோ நீங்கள் எரேஸ் பண்ண எந்த எரேசர் யூஸ் பண்ணி அழிச்சாலுமே இது வந்து போயிடும். ஸோ அதனால தான் இது வந்து இனிஷியலான ஒரு ஸ்கெட்சுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்ணு பார்த்திங்கன்னா அந்த ஐ சாக்கெட் வந்து கவர் பண்ணிட்டேன். சாரி ஃபார் த கேமரா, கரெக்டாக ஃபோக்கஸே ஆகலை, இது அங்கங்கே இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஐ சாக்கெட் ஜஸ்ட்டு நான் ஐஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நான் வந்து மார்க் பண்ணுறதுக்காக அந்த 2 டைமண்ட் ஷேப்பில் வந்து ஐ சாக்கெட் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி நோஸ் கிட்டே வந்து ஷேடோ வந்திருக்கு. அந்த ஷேடோ ஏரியா கவர் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹைலைட் ஏரியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ நான் வந்து இப்போது தோனி வரைகிறேன் அப்படின்றத விட எந்தெந்த ஷேப் நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கெல்லாம் வந்து டார்க்கர் ஷேப் இருக்கோ, ஷேப்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதுதான் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அது வந்து ட்ரையாங்கிளாக இருக்கா இல்லை ரெக்டாங்கிளாக இருக்கா, ஸோ எந்த மாதிரி ஷேப் இருக்குது அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு நான் எடுத்தோடனே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி டார்க்கர் வேல்யூ வரும்போது அதை மொத்தமாக நீங்கள் வந்து பிளாக் வந்து வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பியர்ட் கிட்ட ஒரு ஷேப் போட்டுட்டு அது ஃபுல்லாக ஒரு பிளாக்காக கன்சிடர் பண்ணி மொத்தமாக ஷேட் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி நோஸ் ஷேடோ இருக்குல்ல, அதுவும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கன்சிடர் பண்ணி மொத்தமாக ஷேட் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஹேருக்கும் நம்ம அதே மாதிரி தான் பண்ணுவோம். ஏன்னா மொத்தமாக ஹேர் ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஹேருக்கும் அப்படியே நம்ம பிளாக்கே பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு டிஷர்ட் ஒர்க் பண்ணோம். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஃபேஸ் வந்து ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிஷர்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக டிஷர்ட்க்கு ஒரு கர்வ் மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த கர்வ் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த சின்னோட சேர்த்து ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸிங் க்ளவ் வரப்போ வந்து நம்ம அந்த க்ளவ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அண்ட் எது வரைக்கும் முடியுது, இந்த 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நோஸ்க்கு மேலே ஹரிசாண்டல் ஒரு லைன் போட்டிங்கன்னா அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பியருக்கு கீழே ஒரு லைன் போட்டிங்கன்னா அங்கே வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு சர்க்கிள் போட்டுட்டேன். ஐஸ் வரப்போ நம்ம அதில் மேலே இருக்க லைன் மட்டும் 2 நான் ரஃப்பாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே தான் எனக்கு ஐஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு ஓவராலாக ஐப்ரோஸ் அண்ட் வந்து நோஸோட டிப், லிப்ஸோட டிப் அண்ட் வந்து பியர்டு இருக்க இடம், ஸோ இது எல்லாமே வந்து ஓவராலாக ப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்து மொத்தமாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஒரு மார்க்ஸுமே பென்சில் மார்க்ஸுமே தெரியாத அளவுக்கு ஃபுல் பிளெண்ட் பண்ணிடுறேன். அந்த வில்லோ சார்கோல் யூஸ் பண்ண எந்த ஒரு ஏரியாவுமே உங்களுக்கு தெரியாது, ஃபுல்லாக பிளெண்ட் ஆகுனதுனால ஒரு மிட் டோன் வேல்யூவில் கிடைக்கும். ஸோ ஷீட் ஒயிட்டு கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிட் டோன் கிடைக்கும். நீங்கள் இந்த 03 எரேசர் யூஸ் பண்ணி எங்கேயாச்சும் ஹைலைட்ஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக வெளியே தெரியும்.
ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் எல்லா பிளேஸ்மெண்ட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹெட் பொசிஷன் எங்கே இருக்குது, அண்ட் வந்து அந்த க்ளவ் எங்கே வரப்போகுது, நெக்ஸ்ட்டு ஐஸ் எங்கே, நோஸ் எங்கே, அப்புறம் லிப்ஸு, பியர்டு ஏரியா. ஸோ இது எல்லாமே ஓரளவு கவர் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளுக்கு ஒரு மெயின் ஃபீச்சர்ஸு. ஸோ இதை கவர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேப்பை இன்னும் ரிஃபைன் பண்ணுறதுக்காக நான் அந்த அவுட்லைன்லாம் வந்து டிஷ்யூ பேப்பர்னால் பண்ணதுனால மறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் அதை மட்டும் வெளியே கொண்டு வரதுக்காக திரும்பவும் அதே வில்லோ சார்கோல் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் எந்தெந்த ஏரியாலாம் வந்து டீட்டெயில்டாக எனக்கு தேவை அப்படின்றத நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லாவே வந்து கான்ஃபிடெண்ட்டாகவே அந்த மார்க்ஸை நீங்கள் வைக்கலாம். ஸோ எனக்கு ஏன்னா நோஸ் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நல்லா கான்ஃபிடெண்ட்டாகவே நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து வில்லோ சார்கோல் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, டேரெக்டாக சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் மார்க் பண்ணிடலாம். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடும். உங்களுக்கு பேப்பர் கூட பிளெண்ட் ஆகும். ஸோ ஒரு மிட் டோன் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ எந்த ஒரு மார்க்ஸுமே வந்து வராது பேப்பரில். ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை வந்து பேப்பரை எரேஸ் பண்ணும்போது ஸோ அது இம்ப்ரெஷன் அதில் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே வராது நம்ம வரைஞ்சிட்டு இருக்கும்போது. ஸோ அதனால தான் எனக்கு என்னோடய ஃபேவரட் டூலாக இது இப்போ மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரெஃபரன்ஸ் பிக்சரை பற்றி பேசணும். ஸோ இது நான் வந்து நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணல. இது நான் எதிர்ச்சியாக என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் அவரோட ஸ்டேட்டஸில் எதுலேயும் நான் வந்து பார்த்தேன். உடனே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸோ இந்த பிக்சர் வந்து நல்ல ஒரு ஷேடோ இருந்த பிக்சர். ஸோ நம்ம எப்பவுமே ரெஃபரன்ஸ் பிக்சர் செலக்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ஹைலைட்டும் இருக்கணும், நல்ல ஷேடோவும் இருக்கணும். ரெண்டுமே சேர்ந்து ஒரு மாதிரி மாடரேட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைட்டிங் வந்து எல்லா டேரெக்ஷன்லேருந்துமே வந்ததுன்னா ஃபேஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா, லைட்டிங் வந்து ஒரு சைடில் இருந்து வந்துச்சுனாலே போதும், இன்னொரு சைடில் வந்து நல்ல ஒரு டார்க் ஷேடோ வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணோன்னா நம்மளோட போர்ட்ரேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து பெயிண்ட் பண்ணும்போதும் சரி, இல்லை வந்து இந்த மாதிரி சார்கோல் ட்ராயிங் பண்ணும்போதும் சரி, அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக வரும். ஏன்னா நம்ம கேப்சர் பண்ண வேண்டியது எல்லாமே லைட் அண்ட் ஷேடோ தான். ஸோ அதுவே வந்து பிக்சர்லேயே அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பெயிண்டிங் ட்ராயிங் எல்லாமே வந்து பக்காவாக வரும். ஸோ நான் இந்த பிக்சர் அப்படி தான் எனக்கு இம்ப்ரெஸ் ஆச்சேன். ஸோ இந்த மாதிரி தோனி பிக்சர் வந்து ஒருத்தவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அதை பார்த்த உடனே எனக்கு ஸோ இதை கண்டிப்பாக அதை வந்து பெயிண்ட் பண்ணி இதை வீடியோ போட்டுருணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் இதை உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே அன்றைக்கே வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பிக்சருக்கான கதை இதுதான். இந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க இன்ஸ்டாகிராமில் இல்லை வந்து ஃபேஸ்புக்கில் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உடனே அதை வந்து ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம தேடும் போது அது கிடைக்காது. ஸோ கிடைக்கும் போது இதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் என்னைக்காவது தேவைப்படும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணுறது அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அது ஆல்மோஸ்ட் வந்து ப்ரஷ் மாதிரி தான், ப்ளஸ் வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான். இதை வந்து நீங்கள் மைனர் ஏரியாஸை கவர் பண்ணலாம். ஸோ சின்ன சின்ன ஏரியாஸ் இது வந்து கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு இந்த டோன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த இதை வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீசை வரைஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த மீசை எந்த டேரெக்ஷனில் இருக்கோ அதே டேரெக்ஷன்லேயே நான் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ இது ஆப்போசிட் டேரெக்ஷனில் வரைஞ்சின்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதே டேரெக்ஷன்லேயே கொடுக்கும்போது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் தான், நமக்கு எரேஸ் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐபால்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் எந்த இடத்துல வரப்போகுது அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐபால் வந்து கரெக்டாக அந்த பால் வந்து எந்த இடம் வந்து மீட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதை எப்படி ஈஸியாக கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நோஸோட எட்ஜிலேருந்து அப்புறம் மவுத்தோட எட்ஜிலேருந்து எது வரைக்கும் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுட்டோன்னா ஸோ அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அப்படின்றது ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியும் நம்மளால்.
இந்த ப்ரஷ் வச்சு எப்படி பிளெண்ட் பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ இதை ஆல்ரெடி வில்லோ சார்கோல் நம்ம யூஸ் பண்ண ஏரியாலலாம் இந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக கிடைக்கும். நமக்கு அந்த டெக்ஸ்சரும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக பிளெண்ட் ஆயிரும். ஸோ ப்ரஷ் வந்து ஒரு நல்ல டூல். உங்களுக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் ஹேர் ப்ரஷ் வச்சு நீங்கள் ஈஸியாக பிளெண்ட் பண்ணிடலாம். நான் பிளெண்டிங்க்கே இதில் நிறைய டூல்ஸ் சொல்லியிருக்கேன். டிஷ்யூ பேப்பர் வச்சு பண்ணலாம் லார்ஜர் ஏரியாவில், அப்புறம் இந்த மாதிரி சின்ன ஏரியாவில் வந்து ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மைனர் ஏரியாஸில் வந்து நீங்கள் அந்த பிளெண்டிங் ஸ்டம்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாமே யூஸ் பண்ணி தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டெக்னிக்கில் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போர்ட்ரேட்டை நிறைய வழி இருக்குது. எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம். ஸோ எப்படி வேணால் அப்ரோச் பண்ணி எப்படி வேணால் ஃபைனல் கொண்டு வரலாம். ஸோ அது ஒவ்வொருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸ். இது என்னோடய ப்ரிஃபரன்ஸை வந்து நான் 2-3 விதமாக பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி இந்த போர்ட்ரேட் எப்படி ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியாவில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா, ஆல்ரெடி நான் வந்து குக் வித் கோமாளி ஃபேம் அஸ்வின் குமாரோட போர்ட்ரேட் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து சார்கோல் பவுடர் வச்சு பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் லிங்க் வந்து நான் கார்டில் கொடுக்குறேன். ஸோ அதை மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் பண்ணும்போது நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த போர்ட்ரேட் பண்ணும்போது அண்ட் அது ஒரு நல்ல ரீச்சும் இருந்துச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ பிளெண்ட் பண்ண நமக்கு ஒரு மிட் டோன் வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த மிட் டோன் வேல்யூவும் டார்க்கர் வேல்யூவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரியான பிளேசஸ் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்த மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் மெயினான ஏரியா வந்து பார்த்திங்கன்னா, இதில் பியர்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்கர் ஷேட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நல்லா திக்காகவே கொடுத்துட்டேன். அதெல்லாம் வெளியில் தெரியணும் அப்படின்றதுக்காக பேக்ரவுண்டும் நம்ம டார்க்கன் பண்ணிக்கணும். ஸோ ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா மிட் டோன் வேல்யூ இருக்குது. அதை வந்து தனியாக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேக்ரவுண்ட் டார்க் பண்ணனா இது அழகாக வெளியே தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு 3D எஃபெக்டில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஏரியாவில் இருக்க பேக்ரவுண்ட் ஏரியாவில் இருக்கிற ஸ்பேசஸை வந்து டார்க் பண்ணிட்டிங்கன்னா இந்த மிட் டோன் வேல்யூ அழகாக வெளியே தெரிஞ்சிடும். இதுக்கு மேலே நம்ம ஹைலைட்ஸ்லாம் கொடுக்க இப்போ நான் ஒரே ஒரு ஐயை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். நமக்கு ஐ எங்கே இருக்குது அப்படின்ற பிளேஸ்மெண்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி அதை நல்லாவே டீட்டெயில் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம இந்த சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணுறப்போ அது அந்தளவுக்கு ஈஸியாக எரேஸ் ஆகாது. ஸோ நீங்கள் எரேஸ் பண்ணும்போது அந்த மார்க்ஸ்லாம் நல்லாவே தெரியும் நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அதனால் ஆல்ரெடி வில்லோ சார்கோல் யூஸ் பண்ணி இங்கே தான் ஐ இருக்க போகுது அப்படின்ற பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஈஸியாகவே நம்ம மேலே அதை டீட்டெயில் பண்ணிடலாம். நல்லாவே டார்க்காக நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ டார்க்காக கொடுக்க தான் அந்த ஐஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் ஐஸில் வந்து கீழே ஒயிட் ஏரியாஸ் இருக்கா. ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஒயிட் கிடையாது, கொஞ்சமாக ஒரு மாதிரியான கிரே டோனில் இருக்குது. ஸோ அந்த கிரே டோனில் நான் கொண்டு வரதுக்காக
இந்த 0 மோனோ எரேசர் வச்சு நான் அதை அழிச்சிட்டே வரேன். ஸோ கீழே ஒரு பிளேஸில் மட்டும் தான் நல்லா பிரைட் ஒயிட் இருக்குது, அந்த பிளேஸை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க எல்லா பிளேஸ்லையுமே வந்து நீங்கள் பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது ஷார்ப் எட்ஜஸ் எதுவுமே தெரியாது. ஸோ அது வந்து ஒரு அளவுக்கு பிளெண்ட் ஆகி அப்படியே வந்து ஒரு ஸ்கின்னோட மர்ஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. எப்போவுமே நீங்கள் வந்து பென்சில் மார்க் போட்டிங்கன்னா அதை தனியாக போடாமல் அதை வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸ்கின்னோட மெர்ஜ் ஆயிரும். ஸோ இப்போ நான் அதில் தான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த ஐபால் நம்ம போடும்போது அதில் ஹைலைட்ஸ் இருக்கும். ஸோ அதை மறக்காமல் ஹைலைட்ஸை வச்சுட்டு அதுக்கு கீழேயே இன்னும் கொஞ்சம் ஐ ஷேடோ இருக்க மாதிரி தெரியும். ஸோ இந்த ரெண்டுமே வச்சுட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஐஸுக்கு வந்து ஒரு லைவ்லினஸ் வந்துடும். இப்போ அந்த ஐப்ரோஸில் இருக்க ஹேர் வந்து எந்த டேரெக்ஷனில் வளர்ந்துருக்கோ அதே டேரெக்ஷன்லேயே வந்து பென்சில் மார்க்ஸை ஒரு 2-3 பென்சில் மார்க்ஸ் அப்படியே விட்டுட்டேன்னா அது பார்க்கவே இன்னும் நேச்சுரலாக தெரியும். ஸோ நேச்சுரலாக அதில் வந்து ஹேர் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு கண்ணை நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி இந்த கண்ணு வரைஞ்சிருக்கேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை எல்லாமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இந்த போர்ட்ரேட்டில் எப்படி ரியலிஸ்டிக்காக கொண்டு வரலாம், இந்த போர்ட்ரேட்டில் இன்னும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் ஆட் பண்ணலாமா அப்படின்றது எல்லாமே பார்க்கணுன்னா அடுத்த வீடியோக்காக காத்துட்ருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.